ஒரு ஸ்பின்னர், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பேஸ் பவுலர். ஆக்சுவலாக ஒரு ஃபாரின் பேஸ் பவுலர் எடுத்து 10 ரன். நீங்கள் நான் நினைக்கிறேன் 10 ரன்னா கம்மி விலையில் எடுத்தாலும் எடுக்கலாம், வேற யாரும் எடுக்கலாம். கண்டிப்பா சார். சார் அதான் அவங்க ஐடியா சார். பிகாஸ் 13 crores for him absolutely was stuck somewhere. இல்லை, பட் அவங்களை எடுத்தாங்கன்னா திருப்பி இவங்க நேதன் எலிஸ் தர மாட்டாங்க. அதான் பெரிய பிரச்சனை. அவர் எடுக்கலாம், நேதன் எலிஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டீம்ல இருப்பார் அவர். இல்ல சார், அது ஃபீஸ் பொறுத்து சார். ஃபீஸ் பொறுத்து they'll take a call on him. He might come back, not for sure. பட் But obviously இன்னொரு பேஸ் பவுலர் எடுக்கணும். இன்னொரு பேஸ் பவுலர் எடுத்தே ஆகணும். அக்ரீட். ஏன்னா அது ஓகே. அதுக்கு நார்கியா இருக்காரு. நார்கியா ரிலீஸ் பண்ண, பட் அவரும் பழைய நார்கியா கிடையாது. ஆமா, இன்ஜர்டு. புதுசா சரி, 10 ரன் மாதிரி. கிருஷி கேக்குறேன். பிரசிகிட்ட உங்ககிட்ட கேக்குறேன். What do you guys feel about வெங்கடேஷ் ஐயர்? வெங்கடேஷ் ஐயர்லாம் ஃபிட்டே கிடையாதுப்பா. எங்க நீ அவனை போடுவ? நம்ம பேட்டிங் நான் ஆக்சுவலி நிதிஷ் ராணா பார்த்துருந்தேன். நிதிஷ் ராணா ட்ரேட் பண்ணிட்டாங்க. எது ராஜஸ்தான் ராயல்ஸ் விட்டாங்க தெரியல. நிதிஷ் ராணாவை சஞ்சு சாம்சனை விட்டாங்க. இங்கிலீஷ் இந்தியன் பவுலர், இந்தியன் பேட்ஸ்மேன் இன்னொருத்தையும் விட்டுருக்காங்க அவங்க. நிதிஷ் ராணா நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன் விட்டாங்கன்னு. நிதிஷ் ராணா செட் ஆவார் உள்ள நமக்கு உள்ள. பட் என்ன ப்ராப்ளம்னா, இது ஒரே ஒரு டிராபேக் இருக்கு. நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல. பட் டிராபேக்னு சொன்னாங்கன்னா, இந்த லைன் அப்ல ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் சிவம் துபே மட்டும்தான். போன வாட்டி வழி நெடுக லெஃப்ட் ஹேண்டரா வச்சிருந்தோம். இந்த வாட்டி ஒன்று லெஃப்ட் ஹேண்டர். நல்லதுதான். சி, அதுதான் ஒன் ஆஃப் த கல்ச்சரல் சேஞ்சஸ்ன்னு நான் எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா, ரைனா ஆரம்பிச்ச காலத்துலேருந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஒரு ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல நம்ம வச்சுட்டே இருந்தோம். ஆல்பி மார்க்கெல்லாம் இருக்கட்டும், அதுக்கப்புறமா நீங்க இம்பாக்ட் பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நம்மளுக்கு எப்பயுமே இருந்துட்டே இருந்தாங்க. அந்த ட்ரெண்ட்ல இருந்து இப்ப மாறி. பட் ஆனா ரீசெண்டா வந்து ஆர்சிபி கப் வின் பண்ணிட்டாங்க ஒரே குருணால் பாண்டியா வச்சுட்டு. அவங்களும் அதே கதை, ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான். அதெல்லாம் அதே ஃபார்முலா நம்ம ஃபாலோ பண்ணா சிவம் தேவ் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம போய் அவனு. வேற லெஃப்ட் ஹேண்டர் இல்ல. நீங்க நம்பர் 6ல லெஃப்ட் ஹேண்டர் ஆல்ரவுண்டர் இல்ல. மட்டும் தான் இருக்காரு. டேவிட் மில்லர் எடுக்கலாம், பட் ஆனா அவர் போலிங் போட மாட்டார். டேவிட் மில்லர் லெஃப்ட் ஹேண்டர், அவர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவர் எல்லா கல்ச்சரும் செட் ஆவார். அவரு என்ன சொன்னாலும் செய்வார் அவரு. ஆனா அவர் போலிங் போட மாட்டார். அதான் ப்ராப்ளம். ரைட். நம்ம வந்து அந்த 6, 7ல ஆல்ரவுண்டர்ஸ் தான் பார்ப்போமோ தவிர இல்ல இந்த மாதிரி basically we are looking at in the mold of somebody of Devon Bravo. அவ்வளவுதான். Bravo தான் ரீப்ளேஸ் கிடைக்கல. Sam Curran was the closest. I don't know. Sam Curran was the closest, but he never did a finishing role. எனக்கு தெரிஞ்சு கிரீன் அவுட் கிருஷ்ணா எப்படினோ பர்ஃபெக்ட்டா செட் ஆயிடு. எனக்கு என்னன்னா, நம்ம இந்தியன் டீம்ல யுவராஜ் சிங்கோட ரீப்ளேஸ்மெண்ட் இன்னி வரைக்கும் கிடைக்கல. அதே மாதிரி பிராவோட சிஎஸ்கேக்கு பிராவோட ரீப்ளேஸ்மெண்ட் இன்னி வரைக்கும் 1:1 ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கல. பயங்கரமான இம்பாக்ட் பிராவோ கொடுத்தது வந்து ஜடேஜா கொடுத்த ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரோட பிராவோ கொடுத்த இம்பாக்ட் பயங்கரம். நடுவுல டெத்துல கடைசியா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி ஒரு 6 அடிப்பாரு. அவரு அசால்ட்டா அடிப்பாரு. பயங்கரமா ஃபீல்டிங் பண்ணுவாரு. கண்டம்னா ஒரு கேட்ச் பிடிப்பாரு. அது புடிச்ச உடனே ஒரு டான்ஸ் ஆடுவார் பாலா. அதுக்கே போலாம் நம்ம கிரவுண்ட் போய். அவரும் சுரேஷ் ரெய்னா வந்து கட்டி பிடிச்சி சுத்துவாங்க. அதெல்லாம் ஒரு காலம், பொற்காலம். அதெல்லாம் ஒரு கனாகாலம். அந்த பொற்காலத்தையும் நம்ம ஆளு இன்னும் இருக்காரு. 4 crore. இல்ல அதுதான் அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாமும் கொஞ்சம் வேணும். இது ஒரு மாதிரி ரொம்ப மெத்தாடிக்கலா எல்லாரும் போய் ஆடிட்டு போற மாதிரி இருக்கு. சிஎஸ்கே அந்த மோஜோ வரணும்னா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமும் இருந்தா நல்லா இருக்கும். பிஷ்னாய் பொறுத்த வரைக்கும் செம ஃபீல்டருங்க. கண்ணா பின்னான் கேட்ச் எடுப்பாரு. போலிங் போடுவாரு. நமக்கு மட்டும்தான் 44 அவர் கல்ச்சர். கல்கட்டாக்கு அப்புறம் நம்ம தான் 44 crore இருக்கு. கிரீன் எல்லாம் கிரீனுக்கு போவாங்க. கிரீனுக்கு போகாம பிஷ்னா எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சு நீங்க சொன்ன பாயிண்ட் மேக்ஸ்வெல் ஆர் லைம் லிவிங்ஸ்டன் வில் ஃபிட் மோர். ஏன்னா அவரும் சீரியஸ் ஆடுவார். ஏன்னா போன வாட்டி ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து he has to point to prove ஆடுவார் அவரு. மேக்ஸ்வெல் வந்து எல்லா வாட்டி ஃபெயில் ஆயிட்டோம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கட்டு ஆடுவார். அதான் பெரிய ப்ராப்ளம் அவர்கிட்ட. Liam has done this role. Number 6 and number 7 role he has done. கூட இல்ல ஐடியல் செட் அவரு. நம்ம நிறைய அப்படிதான் பண்ணுவோம். நம்ம தேவைப்பட மாதிரி பீட் பண்ணுவோம். மத்தவங்க இந்த ஆக்ஷன் பாலிடிக்ஸ் மாதிரி நம்ம எல்லாம் பண்ண மாட்டாங்க. சும்மா வந்துருப்போம். நம்ம ஏன் தேவையில்லாம் விட்டுருவாங்க. நம்ம போய் இவங்களை வேத்தணும் விளையாத்தணும் பண்ணோம். அந்த அளவுக்கு பண்ண தெரியாது. இவங்கலாம் ஃபிலிமிங்லாம் ரொம்ப வேலைக்கு பண்ண மாட்டோம் நம்ம. இல்லப்பா ஃபிலிமிங் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா ஃபார்முலா உட்காந்துருப்பாங்க. எனக்கு அதான் 10 crore காமிச்சாரு பாருங்க. அப்பயே நம்ம ஃபிலிமிங்கா இது நினைச்சேன் நான். இப்போ கண்டிப்பா there are more episodes to come. ஏன்னா as we proceed towards the auction day, அது வரைக்கும் என்னென்ன சிஎஸ்கே ஓட ரெலவெண்ட் நியூஸ் இருக்கோ நாங்க எபிசோட்ஸா பண்ண போறோம். ஆடியன்ஸ் do watch out.
இந்த எபிசோட் இந்த நோட்டோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். உங்களோட பிளேயிங் 11 ஏதாவது இருந்தால் கூட ப்ளீஸ் put it in your comments. எந்த பிளேயர்ஸை பிட் பண்ணலான்ற மாதிரியான ஒரு இன்டராக்டிவ் மோடாக நம்ம இதை வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இன் டுடே பாலா அண்ட் பாஸ்கி.